அனைவருக்கும் காலை வணக்கம். மன்னிச்சிருங்க, 2 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் பதிவு சரியாக போட முடியல. இனிமேல் பதிவுகள் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, பூரண சரணாகதி அப்படின்னா என்ன அப்படின்றது தான். சரணாகதினா இறைவனிடத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வது கொள்வது, அர்ப்பிப்பது. அதாவது எப்படி அப்படின்னா, எல்லாம் அவனே. என்னுள்ளே இருக்கிறது நீ, என்னை செயல்படுத்த வைக்கிறது நீ, என்னை செயல்பட வைக்குவதை நீ, அந்த செயலே நீ அப்படின்னு அவனை சரண்டர் அடைஞ்சால் தான் அவன் வந்து நம்மளை வந்து டேக் ஓவர் பண்ணுவான். இதுதான் நடக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சபாண்டவர்கள் கதை, அதாவது மகாபாரதத்தில் ஒரு கதை சொல்கிறேன். பஞ்சபாண்டவர்கள் முன்னாடி வந்து திரௌபதி தாயாரை வந்து துயில் உரிப்பாங்க. அப்போ வந்து அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கையை மறைப்பாங்க, மறைப்பாங்க, தன் மார்பகத்தை வந்து கையால் மறைப்பாங்க, எல்லாமே மறைச்சின்னு இருக்கும்போது ஈதிட்டே இருப்பான் துச்சாதனன். அப்போ வந்து கோவிந்தான்னு அவங்க கையை தூக்குவாங்க. கையை வந்து நீயே எல்லாம் அப்படின்னு கை தூக்கும்போது அவங்களுக்கு புடவையாக கொடுத்தார் யார்? அந்த பரமாத்மா. இதுதான் வந்து பூரண சரணாகதி அப்படின்றது. இந்த மாதிரி ஸ்டேட்டில் நம்ம இருந்தோம்னா கடவுள் வந்து நமக்கு வந்து எல்லாமே செய்வாங்க. குருட்டாம்பாக்கா ஓகே அப்படி கும்பிட்டு எல்லாம் நடந்துடும். சரணாகதி அடைய வேண்டும் அவனை. சரணாகதி அடைப்பவருக்கு துன்பம் இல்லை, கொடுப்பதும் அவன் தொண்டர்களை உயர்த்துவதற்காகவே துன்பத்தை தருகிறான் என்பதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். சரிங்களா? ஆஷா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இருக்கிற கருத்தை சொல்கிறதுக்காக அந்த ஆணித்தனமான கருத்தை சொல்கிறேன். சரிங்களா? சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.